ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம நவம்பர் மந்தோடைய ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நவம்பர் மந்தில் நம்ம நிறைய டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுவரை பார்த்த டாபிக் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மந்தில் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ மறக்காமல் நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இப்போது நம்ம ரிவிஷனுக்காக போயிடலாம். ஸோ முதல் கொஷின் பாருங்கள். ஹூ சேர் த ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஆதார் விஷன் 2032. ஸோ ஆதார் விஷன் 2032 உயர்தர நிபுணர் குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஆதார் விஷன் 2032 அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆதாரை 2032 ஆதாரில் நிறைய மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து ஆதாரில் நிறைய டெக்னாலஜிக்கல் அப்கிரேஷன், பிளாக் செயின் டெக்னாலஜி, ஏஐலாம் யூஸ் பண்ணி ஆதாரை இந்தியாவுடைய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் செக்யூர் டேட்டா பேஸாக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த விஷன் 2030 இதுக்காக யாரை தலைவராக போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீல்காந்த் மிஸ்ரா. யார்? நீல்காந்த் மிஸ்ரா அப்படிங்கிற இவரை தான் ஆதார் விஷன் 2032 தலைவராக போட்டிருந்தாங்க. அடுத்து, விச் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ரீசென்ட்லி அச்சீவ்ட் த 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்? எந்த சுகாதார முன்முயற்சி சமீபத்தில் 3 கின்னஸ் உலக சாதனைகளை நிகழ்த்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா 3 சாதனைகள் பண்ணியிருந்தது. அது என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ ஆயுஷ்மான் பாரத், ஆப்ஷன் பி நேஷ்னல் ஹெல்த் மிஷன், ஆப்ஷன் சி போஷான் அபியான், ஆப்ஷன் டி ஸ்வஸ்த் நாரி சாக்ஷத் பரிவர் அபியான், அப்படிங்கிற இது. ஸோ இதில் எந்த ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ்க்கு மொத்தம் 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி ஸ்வஸ்த் நாரி சாக்ஷத் பரிவர் அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு மொத்தம் 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது போஷான் அபியான் அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய ஒரு பார்ட்டு. இதில் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துடைய இம்பார்ட்டன்ஸ், நியூட்ரிஷன் செக்யூரிட்டியுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்வஸ்த் நாரி சாக்ஷத் பரிவர் அபியான். இதுக்கான அந்த விழா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. ஸோ இதில் 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஹூ லான்ச்டு த குரோக்கிபீடியா த ஏஐ ஜென்ரேட்டட் என்சைக்ளோபீடியா இன் 2025? ஸோ 2025 ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் என்சைக்ளோபீடியா, குரோக்கிபீடியா அப்படிங்கிற இந்த ஒரு பேரில் ஏஐ பேஸ் பண்ண விக்கிபீடியா இருக்கு இல்லையா, விக்கிபீடியா மாதிரியான ஒரு என்சைக்ளோபீடியா ஒரு நபர் கொண்டு வந்திருந்தாரு. அது யார்? எலான் மஸ்க், மார்க் ஜகர்பர்க், சாம் ஆல்ட்மேன், லாரி பேஜ். இதில் யார் பார்த்தீங்க அப்படின்னா குரோக்கிபீடியா. இதில் குரோக்கிபீடியா அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ பேஸ் பண்ண என்சைக்ளோபீடியாவை யார் கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ எலான் மஸ்க் தான் குரோக்கிபீடியா அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் என்சைக்ளோபீடியாவை கொண்டு வராரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குரோக் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுவோம். குரோக் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த குரோக் அப்படிங்கிற ஏஐ டூல் யாருடையது அப்படின்னா, இது எலான் மஸ்கோடைய தான். குரோக் அப்படிங்கிறது எலான் மஸ்கோடைய ஏஐ டூல் தான். பட் இப்போது குரோக்கிபீடியா அப்படிங்கிற ஒரு புதிய ஏஐ ஜெனரேட்டட் என்சைக்ளோபீடியாவும் இவர் தான் கொண்டு வர்றாரு. ஓகேவா? ஸோ அடுத்து, பத்துக்கம்மா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ பத்துக்கம்மா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டுடையது? 2025ஆம் ஆண்டில் 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்த பத்துக்கம்மா விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பத்துக்கம்மா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. ஸோ இந்த பத்துக்கம்மா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னா, இது தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் தான் என்ன? பத்துக்கம்மா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல் இந்த பூ மாதிரியான ஒரு அலங்காரம் பண்ணி கொண்டாடுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் ரீசெண்டாக 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, விச் 2 யூரோப்பியன் யூனியன் லீடர் ஆர் இன்வைட்டட் அஸ் எ சீஃப் கெஸ்ட் ஃபார் ரிபப்ளிக் டே 2026? 2026 குடியரசு தினத்திற்கு எந்த 2 ஐரோப்பிய தலைவர்கள் பிரதான விருந்தினர்களாக அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ உர்சுலா வாண்டெர்லின், ஆண்டோனியோ கோஸ்டா, இமானுவேல் மேக்ரான், உர்சுலா வாண்டெர்லின், ஆண்டோனியோ கோஸ்டா, ஒலஃப் ஸ்கோஸ்,
பாரிஸ் ஜான்சன், உர்சுலா வான் டெர் லைன். ஸோ இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் ரிபப்ளிக் டேக்கு யாரையாச்சும் ஒரு நபரை, ஸோ வருஷம் ரிபப்ளிக் டேக்கு யாரையாச்சும் ஒரு நபரை என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது 2025 நம்ம யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2026 வந்து நம்ம பிரபோவோ சுஃபியாண்டோ அப்படிங்கிற இந்தோனேஷியாவுடைய தலைவர், இந்தோனேஷியாவோட பிரசிடெண்ட்டை நம்ம வந்து கூப்பிட்டுருந்தோம். இப்போது அடுத்து 2026 2 ஐரோப்பிய யூனியனை சார்ந்த தலைவர்களை முதல் முறையாக கூப்பிட்றோம். யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ உர்சுலா வான் டெர் லைன் அப்படிங்கிற இவங்க. ஆப்ஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோனியோ கோஸ்டா. ஸோ உர்சுலா வான் டெர் லைன் அப்படிங்கிற இவங்க வந்து யாருன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா. ஸோ யூரோப்பியன் யூனியனுடைய சேர்பர்சன் தான் உர்சுலா வான் டெர் லைன். அடுத்து ஆண்டோனியோ கோஸ்டா அப்படிங்கிற இவங்க யூரோப்பியன் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது, இதோடைய தலைவர் தான் யார், ஆண்டோனியோ கோஸ்டா. ஸோ நெக்ஸ்ட்டு விச் டீம் வான் த 12th ப்ரோ கபடி லீக் டைட்டில் இன் 2025? 2025 12வது ப்ரோ கபடி லீக் டைட்டிலை வென்ற அணி எது? ஆப்ஷன் ஏ பாட்னா பைரேட்ஸ், ஆப்ஷன் பி பெங்களூர் புல்ஸ், ஆப்ஷன் சி தபாங் டெல்லி கேசி, ஆப்ஷன் டி பூனே பல்தான். ஸோ இதில் எந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா 12வது ப்ரோ கபடி லீக், 12th ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிற இந்த கபடி போட்டியில் யார் வெற்றி பெறா? ஸோ ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது நமக்கு ஐபிஎல் நடக்குது இல்லையா, ஐபிஎல் மாதிரியான ஒரு போட்டி தான் என்னென்னா ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோ கபடி லீக்கில் 2025 நடந்த 12வது லீக்கில் யார் வெற்றி பெற்றிருக்கா? ஆப்ஷன் சி தபாங் டெல்லி கேசி. யார்? தபாங் டெல்லி கேசி அப்படிங்கிற இந்த ஒரு டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து டைட்டில் ரிசீவ்டு பை ரோஹித் ஷெட்டி இன் 2025. 2025 ரோஹித் ஷெட்டி பெற்ற விருதுன்னு கேட்டிருக்காங்க. ரோஹித் ஷெட்டி அப்படிங்கிறவர் பாலிவுட்டுடைய ஒரு முக்கியமான செலிபிரிட்டி, ஒரு ஆக்டர் டேரக்டர் தான் வந்து ரோஹித் ஷெட்டி. ஸோ இவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன? ஃபிட் இண்டியா ஐகான், ஃபிட் இண்டியா சாம்பியன், ஹெல்த் அம்பாசிடர், வெல்னஸ் லீடர். இதில் ரோஹித் ஷெட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் எது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ரோஹித் ஷெட்டிக்கு என்ன டைட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபிட் இண்டியா ஐகான். என்னது? ஃபிட் இண்டியா ஐகான் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் யார் கொடுத்துருந்தாங்க? ரோஹித் ஷெட்டி அவர்களுக்கு ஃபிட் இண்டியா ஐகான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஹூ வான் தான்சானியாஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஹெல்ட் ஆன் October 29, 2025. அக்டோபர் 29, 2025 தான்சானியா நாடு. தான்சானியா அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. தான்சானியா அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவுடைய ஒரு முக்கியமான நாடு. இந்த நாட்டில் பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த எலெக்ஷன் யார் வெற்றி பெற்றா? ஸோ October 29, 2025 நடைபெற்ற தான்சானியாவின் ஜனாதிபதி தேர்தலில் யார் வென்றா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ஜோன்ஹா போம்பே மாக்ஃபிலி, ஆப்ஷன் பி ஜகாயா கிக்வெட், ஆப்ஷன் சி எட்வர்ட் லோவாசா, ஆப்ஷன் டி சமியா சுலு ஹசன். யார்? சமியா சுலு ஹசன். ஸோ இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா, தான்சானியாவுடைய எலெக்ஷன் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் டி சமியா சுலு ஹசன். யார்? சமியா சுலு ஹசன் அப்படிங்கிற இவங்க தான் தான்சானியாவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனை வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து ஹூ ஸ்வானின் அஸ் த 6th பிரசிடென்ட் ஆஃப் செச்சில்ஸ் இன் October 2025. 2025 அக்டோபரில் செச்சில்ஸின் 6வது அதிபராக பதவியேற்ற நபர் யார்? செச்சில்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு குட்டி தீவு தான் செச்சில்ஸ். இப்போது செச்சில்ஸில் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று யார் செச்சில்ஸுடைய அதிபராக பதவியேற்றாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதவியேற்பு விழாவுக்கு இந்தியாவிலேருந்து நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் கரண்ட்டில் யார் இருக்கா? சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்தியா சார்பாக இந்த இதில் வந்து பங்கேற்றுட்டார். ஸோ அப்போது சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பங்கேற்றார். இந்த ஹூ வாஸ் ஸ்வான் இன் அஸ் த 6th பிரசிடென்ட் ஆஃப் செச்சில்ஸுடைய 6வது பிரசிடென்ட் யார் பதவியேற்றா? ஆப்ஷன் ஏ மேத்யூ ஹெர்மினே, ஆப்ஷன் பி வேவல் ராம் கல்வான், ஆப்ஷன் சி டேனி ஃபோரோ, ஆப்ஷன் டி ஜேம்ஸ் மிச்சல். ஸோ இதில் யார் செச்சில்ஸோடைய பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றிருக்கா, 6வது பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேத்யூ ஹெர்மின். யார்? மேத்யூ ஹெர்மின் அப்படிங்கிற இவர் தான். யார்? மேத்யூ ஹெர்மின் அப்படிங்கிற இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா செச்சில்ஸோடைய 6வது பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா. ஸோ அடுத்து விச் இந்தியன் செஃப் வாஸ் ஹானர்ட் அஸ் த டாப் அக்ரி ஃபுட் பயோனியர் பை த வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் ஃபவுண்டேஷன் 2025. வேர்ல்டு ஃபுட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு யாரை
டாப் அக்ரி ஃபுட் பயோனியராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து வேர்ல்டுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நார்மன் போர்லாக் இருக்கார்ல, இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் தான் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். வேர்ல்டுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யார் அப்படின்னா நம்மளுடைய நார்மன் போர்லாக். அவர் கொண்டு வந்த ஒரு அமைப்பு தான் என்ன, இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. இப்போது இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பரிசும் கொடுக்குறாங்க. 2025 ஹங்கரியா அப்படிங்கிறவங்களுக்கு தான் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இவங்க டாப் அக்ரி ஃபுட் பயோனியர், என்னது டாப் அக்ரி ஃபுட் பயோனியர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது யார் வாங்கியிருக்கா 2025 அப்படிங்கிறத கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ரன்வீர் பர், ஆப்ஷன் பி விகாஷ் கண்ணா, ஆப்ஷன் சி சஞ்சீவ் கபூர், ஆப்ஷன் டி ஹர்பல் சிங் சோக்கி. இதில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஃபுட் பயோனியர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கபூர் வந்து ஒரு முக்கியமான செஃப். இந்த நியூட்ரிஷனை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறதால நிறைய விஷயங்கள் பண்ணுறது யாருன்னா சஞ்சீவ் கபூர். இவருக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, டாப் அக்ரி ஃபுட் பயோனியர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விச் நியூ ஏரோஸ்பேஸ் ஃபெசிலிட்டி வாஸ் இனாகிரேட்டட் பை TASL, டாட்டாவுடைய TASLும் சாஃப்ரானும் சேர்ந்து தெலுங்கானாவில் என்ன ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணாங்க 2025 அக்டோபரில். தெலுங்கானாவில் TASL மற்றும் சாஃப்ரான் இணைந்து தொடங்கிய புதிய விண்வெளி உற்பத்தி நிலையம் எது, என்ன ஒரு ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ லீப் இன்ஜின் பார்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, ஆப்ஷன் பி CFM ஏரோ சிஸ்டம் யூனிட், ஆப்ஷன் சி ஆதிலாபாத் ஜெட் அசம்பிளி பிளான்ட், ஆப்ஷன் டி சாஃப்ரான் ஏரோடெக் சென்டர். ஸோ இதில் டெஸ்லாவும் சாஃப்ரானும் சேர்ந்து உருவாக்கின அந்த ஃபெசிலிட்டியோட பேர் என்ன அப்படின்னா லீப் இன்ஜின் பார்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வாட் இஸ் த டார்கெட் இயர் ஃபார் டெவலப்பிங் 50 வேர்ல்டு கிளாஸ் டூரிசம் டெஸ்டினேஷன் என்ற டூரிசம் பூஸ்ட் விஷன். ஸோ சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 50 உலக தர சுற்றுலா இடங்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுடைய டூரிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாலிசி என்னென்னா இந்தியா டூரிசம் பூஸ்ட் விஷன் 2029, இந்தியா டூரிசம் பூஸ்ட் விஷன் 2029 அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் நிறையா முக்கியமான டார்கெட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா 2029 எப்போ 2029 இந்தியாவுடைய 50 டெஸ்டினேஷனை வேர்ல்டு கிளாஸ் டூரிசம் டெஸ்டினேஷனாக மாற்றணும். இந்தியாவுடைய 50 டூரிசம் டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, இதை வேர்ல்டு கிளாஸ் இந்தியாவுடைய 50 டூரிசம் டெஸ்டினேஷனை வேர்ல்டு கிளாஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான டார்கெட்டு. விச் இந்தியன் சிட்டி வாஸ் டிக்ளேர்டு யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி இன் 2025, ரொம்ப முக்கியமானது. ஸோ 2025 ஆண்டில் யுனெஸ்கோ படைப்பாற்றல் நகரமாக சமையல் கலைக்காக அறியப்பட்ட இந்திய நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், பி கோழிக்கூடு, ஆப்ஷன் சி லக்னோ, டி சென்னை. ஸோ இந்தியாவுடைய யுனெஸ்கோடைய கிரியேட்டிவ் சிட்டி இருக்குல்ல கேஸ்ட்ரானமியாக இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ஹைதராபாத். ஸோ ஆல்ரெடி ஹைதராபாத் வந்து இருந்தாங்க. இப்போது புதுசாக யாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லக்னோவை. யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு இதில் நிறையா சிட்டிஸை நிறையா கேட்டகரி மொத்தம் ஒரு 6 கேட்டகரியில் சிட்டிஸை இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறது உணவியலுக்கான நகரம், அதே மாதிரி ஃபிலிமுக்கான நகரம், மியூசிக்கான நகரம், லிட்ரேச்சருக்கான நகரம், கிராஃப்ட்டுக்கான நகரம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஒரு 6 கேட்டகரி நகரங்களை பிரிக்கிறாங்க. ஸோ இதில் ஹைதராபாத் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஹைதராபாத் வந்து கேஸ்ட்ரானமி ஆல்ரெடி இருக்குது, இப்போ புதுசாக லக்னோ. அதே மாதிரி கோழிக்கூடு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், யுனெஸ்கோவுடைய அந்த கிரியேட்டிவ் சிட்டி இருக்குல்ல லிட்ரேச்சருக்கு கோழிக்கூடு. அதே மாதிரி சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக். ஸோ சென்னை வந்து மியூசிக், சென்னையும் சரி வாரணாசி, அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ JNK இருக்கு இல்லையா, ஸோ JNK வந்து கிராஃப்ட். ஸோ இதெல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க். இப்போது கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க்கில் கேஸ்ட்ரானமியாக லக்னோ, ஸோ லக்னோவை கேஸ்ட்ரானமியாக சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சிலிக்கான் கார்பைடு செமிகண்டக்டர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ்? இந்தியாவின் முதல் சிலிக்கான் கார்பைடு அரைவினை தளம் எங்கு அமைக்கப்பட்டது? சிலிக்கான் கார்பைடுடைய செமிகண்டக்டர் பிளான்ட் இந்தியாவில் எங்கே கொண்டு வர்றாங்க? சென்னை, புவனேஸ்வர்,
காந்திநகர், ஹைதராபாத். சென்னை, புவனேஸ்வர், காந்திநகர், ஹைதராபாத். இதில் எந்த இடத்துல இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் பிளான்ட், இதுவரை இந்தியாவில் எங்கேயுமே சிலிக்கான் கண்டக்டருக்கான செமிகண்டக்டர் பிளான்ட் இல்லவே இல்லை. முதல்ல இந்தியாவில் எந்த இடத்துல சிலிக்கான் கண்டக்டர் செமிகண்டக்டர் பிளான்ட் கொண்டு வராங்க அப்படின்னா புவனேஸ்வர். ஸோ ஒடிசாவில் புவனேஸ்வர் இருக்கு இல்லையா, ஒடிசாவில் புவனேஸ்வரில் தான் முதல்ல சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து முதல்ல புவனேஸ்வரில் ஒடிசாவில் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து விச் சிட்டி வாஸ் ரேங்க்டு இந்தியாஸ் டர்ட்டியஸ்ட் இன் ஸ்வச் சர்வேகான் 2025. ஸ்வச் சர்வேகான் 2025 இந்தியாவின் மிகவும் அழுக்கான தூய்மையற்ற நகரம் என அறிவிக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ராஞ்சி, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி லூதியானா. இந்தியாவுடைய டர்ட்டியஸ்ட் சிட்டி எந்த சிட்டி அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மதுரை. ஸோ இந்த ஸ்வச் சர்வேகான் அப்படிங்கிற இந்த ரேங்கிங் வந்து ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்படுறது. இதில் இந்தியாவுடைய தூய்மையான நகரம் எது, இந்தியாவுடைய அசுத்தமான நகரம் எது அப்படிங்கிற ரெண்டுமே ரேங்க் பண்ணுறாங்க. இதில் தூய்மையாக இருக்கிறதுல டாப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து நம்மளுடைய இண்டோர் தான் ரொம்ப காலம் ஃபஸ்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் சூரத் இவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி இப்போது தூய்மையற்ற நகரம் மாசற்ற நகரத்தில் ஃபஸ்ட்டு இருக்குது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மதுரை இருக்காங்க, அடுத்து ரெண்டாவது லூதியானா, அடுத்து மூணாவது சென்னை, நாலாவது ராஞ்சி. ஸோ தூய்மையற்ற நகரத்தில் இவங்க தான் டாப் 4ல் இருக்கக்கூடிய நகரம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கோகபில் லேக் recently declared India's 94th ராம்சார் site is located in which state? இந்தியாவின் 94வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்ட கோகபில் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ரீசெண்டாக கோகபில் லேக் அப்படிங்கிற இந்த ஒரு லேக் என்ன பண்ணாங்க, யுனெஸ்கோவுடைய இது ராம்சாருடைய 94வது இந்தியாவுடைய 94வது தலமாக வந்து அறிவிச்சாங்க இல்லையா. ஸோ இப்போது இந்த கோகபில் லேக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து பீகாரில். ஸோ கோகபில் லேக் அப்படிங்கிற இந்த லேக் எங்கே இருக்குது, பீகாரில் தான் கோகபில் லேக் அப்படிங்கிற லேக் இருக்குது. இந்த இதை ராம்சார் சைட்ஸை பொறுத்தவரை இந்தியாவிலே அதிகமான ராம்சார் சைட் தமிழ்நாட்டில் தான் 20 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் இந்தியா தேர்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூகே, ரெண்டாவது மெக்சிகோ, மூன்றாவது இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்தியா ரீசென்ட்லி சப்போர்ட்டட் ஆப்கானிஸ்தான்ஸ் பிளான் டு பில்ட் அ டேம் ஆன் விச் ரிவர்? இந்தியா சமீபத்தில் ஆப்கானிஸ்தானின் எந்த நதியில் அணை அமைக்கும் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது? ஹெல்மண்ட் நதி, ஆப்ஷன் பி குனார், ஆப்ஷன் சி காபூல், ஆப்ஷன் டி அமு தைரா. ரீசெண்டாக ஒரு நாட்டுடைய ஆப்கானிஸ்தானுடைய ஒரு டேம் கட்டி கொடுக்குறதுக்கு இந்தியா வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க. என்ன டேம் கட்டுறதுக்கு ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஹுனார். இந்த ஹுனார் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் ஆரிஜினேட் ஆகுது. ஹுனார் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் ஆரிஜினேட் ஆகி திரும்ப ஆப்கானிஸ்தானுக்கு வருது. ஓகேவா. ஸோ இது வந்து காபூலுடைய ஒரு ட்ரிபியூட்ரி. ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான ரிலேஷன் 2021 நல்லா தான் இருந்துச்சு. பட் 2021 ஆப்கானிஸ்தானில் யார் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான ரிலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே சரிவடைஞ்சு இப்போது திரும்ப இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான ரிலேஷன் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 2 நாடுகளும் அவங்களுடைய தூதுவரகங்களை மறுபடியும் திரும்ப வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் குனார் அப்படிங்கிற இந்த ஒரு ரிவரில் டேம் கட்ட போகிறாங்க. அதுக்கு இந்தியா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து who has been appointed as the new Director General of Bureau of Indian Standard BSI. ஸோ பிஏஎஸ் இருக்கு இல்லையா, Bureau of Indian Standard. இந்த பிஏஎஸ் உடைய புதிய தலைவராக நவம்பர் 2025 யார் பதவி ஏற்றிருக்கா? 2025 நவம்பரில் இந்திய தரநிலை கழகத்தின் புதிய தலைமை இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டார்? இந்திய தரநிலை கழகத்தின் புதிய தலைமை இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ ராஜேஷ் குமார் சிங், ஆப்ஷன் பி அலோக் குமார், ஆப்ஷன் சி சஞ்சய் கர், ஆப்ஷன் டி ராகேஷ் வர்மா. இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் சி சஞ்சய் கர். யார்? சஞ்சய் கர் அப்படிங்கிற இவர் தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டுடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து விச் கண்ட்ரி பிகேம் த ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு டு இன்ட்ரடியூஸ் த ஜென்ரேஷனல் ஸ்மோக்கிங் பேன் இன் 2025? 2025 ஆண்டில் தலைமுறை
தலைமுறையாக புகைப்பிடிப்பதை தடை செய்த உலகின் முதல் நாடு எது? ஸோ இந்த ஜென்ரேஷனல் ஸ்மோக்கிங் பேன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை எந்த நாடு முதல் அறிமுகப்படுத்துகிறாங்க? இதை பொறுத்தவரை 2007 அப்புறம் 27 அப்புறமா 2007 ஆண்டுக்கு அப்புறம் எந்தெந்த குழந்தைகள்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டொபாக்கோ ஐட்டம் வந்து இனிமேல் இந்த நாட்டில் விற்கவே கூடாது அப்படிங்கிற சட்டம் போட்டிருக்காங்க. இது யார் நடைமுறைப்படுத்தியிருக்கா? மாலத்தீவு. இதை மால்தீவ்ஸாக வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. அடுத்து விச் ஸ்டேட் பிகேம் த ஃபர்ஸ்ட் டு சைன் த MOE வித் ஸ்டார்லிங்க் ஃபார் சேட்டலைட் இன்டர்நெட். ஸோ ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக அக்ரிமெண்ட் போட்ட முதல் நாடு எது, முதல் ஸ்டேட் எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ குஜராத், பி மகாராஷ்டிரா, சி கர்நாடகா, டி தமிழ்நாடு. இதில் எந்த ஸ்டேட் வந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்லிங்கோட யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்கா. இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது சேட்டலைட் பேஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கான ஒரு கம்பெனி தான் ஸ்டார்லிங்க். இது எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு கம்பெனி தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது. இப்போது இந்தியாவில் ஸ்டார்லிங்க் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல ஏர்டெல், அதுக்கப்புறம் ஜியோ தான் வந்து ஸ்டார்லிங்கான பார்ட்னராக சேர்ந்துருந்தாங்க. இப்போது ஸ்டார்லிங்கை ஒரு மாநிலம் அவங்களுடைய மாநிலத்தில் முதல்ல கொண்டு வர போகிறாங்க. யார்? ஆப்ஷன் ஏ குஜராத், பி மகாராஷ்டிரா, சி கர்நாடகா, டி தமிழ்நாடு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா தான் ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்டை அவங்களுடைய ஸ்டேட்டில் முதல்ல கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் விச் ஜர்னல்? வந்தே மாதரம் முதலில் எந்த இதழில் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாரதி, ஆப்ஷன் பி பங்கதர்ஷன், ஆப்ஷன் சி ஆனந்த் பஜார், ஆப்ஷன் டி அம்ரித் பஜார் பத்திரிகை. இதில் எந்த பத்திரிகையில் வந்தே மாதரம், ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த ஒரு இது வந்து எந்த பத்திரிகையில் முதல்ல வந்தது அப்படின்னா பங்கதர்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பத்திரிகை. இந்த 2025 அப்படிங்கிறது 150வது ஆண்டில் வந்தே மாதரத்துடைய 150வது ஆண்டு விழா. அதனால் வந்தே மாதரம் பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது முதல்ல எந்த மேக்சினில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா பங்கதர்ஷா அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதை எழுதுனது யார்? பங்கீம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறத எழுதிப்பார். இது அவருடைய ஆனந்த் மட் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது, அதோடைய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா வந்தே மாதரம். இதுதான் நம்ம இந்தியாவுடைய நேஷ்னல் சாங்காகவும் இருக்குது. அடுத்து ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மேயர் ஆஃப் நியூயார்க் சிட்டி? ஸோ நியூயார்க் நகரின் முதல் முஸ்லீம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ நியூயார்க்கில் இப்போ ரீசெண்டாக மேயருக்கான எலெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. இதில் நியூயார்க்குடைய ஃபஸ்ட்டு முஸ்லீம் மேயராக யார் எலெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஜொஹ்ரான் மம்தானி, ஆப்ஷன் பி இலான் ஒமர், ஆப்ஷன் சி ரஷீத் தைலப், ஆப்ஷன் டி ஆண்ட்ரியூ கோமோ. இதில் யார் வந்து நியூயார்க் சிட்டியில் ஃபஸ்ட்டு முஸ்லீம் மேயர் ஆயிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜொஹ்ரான் மம்தானி. யார்? ஜொஹ்ரான் மம்தானி அப்படிங்கிற இவர் தான் நியூயார்க்குடைய ஃபஸ்ட்டு நியூயார்க் சிட்டியோட முஸ்லீம் மேயராக எலெக்ட் ஆயிருக்காரு. அடுத்து டைஃபூன் கால்மெகி அப்படிங்கிற இந்த ஒரு டைஃபூன் ரீசெண்டாக இதாக இருந்தது. ஸோ இந்த டைஃபூன் கால்மெகி அப்படிங்கிற இந்த ஒரு டைஃபூன் எந்த நாட்டை தாக்கியது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி வியட்நாம், ஆப்ஷன் சி இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ். ஸோ டைஃபூன் கால்மெகி அப்படிங்கிறது ஒரு மிக தீவிரமான புயல். இது இந்த நாட்டை தாக்கிச்சு. இதனால் இந்த நாட்டில் எமர்ஜென்சிலாம் போட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் வந்து இருந்துச்சு. இதனால் டைஃபூன் கால்நெகி அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த டைஃபூன் கால்நெகி அப்படிங்கிற இந்த டைஃபூன் எந்த நாட்டை தாக்கிச்சு அப்படின்னா இது வந்து இந்தோனேஷியாவை தாக்குன ஒரு மிகப்பெரிய புயலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கால்நெகி அப்படிங்கிற இந்த ஒரு புயல். ஓகேவா? ஸோ அடுத்து ஹூ வான் த மனோகர் பரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்ட்? மனோகர் பரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? மனோகர் பரிக்கர் இளம் விஞ்ஞானி விருது 2025. மனோகர் பரிக்கர் இளம் விஞ்ஞானி விருது 2025 அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆப்ஷன் ஏ டாக்டர் சாய் கௌதம் கோபால் கிருஷ்ணன், ஆப்ஷன் பி டாக்டர் தெஸ்ஸி தாமஸ், ஆப்ஷன் சி ரித்து கரிதால், ஆப்ஷன் டி அனில் கக்கோட்ரா. இதில் யாருக்கு வந்து மனோகர் பரிக்கர் யுவா சயின்ஸ் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் சாய் கௌதம் கோபால் கிருஷ்ணன். யார்? டாக்டர் சாய் கௌதம் கோபால் கிருஷ்ணன் அவர்களுக்கு மனோகர் பரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து வழங்கப்பட்டது. கர்நாடகா வில் செட்டப் அ நியூ ஸ்கில் யூனிவர்சிட்டி அட் கர்நாடகா மாநிலம் புதிய திறன் பல்கலைக்கழகத்தை எங்கு அமைக்க உள்ளது? கர்நாடகா இப்போ புதுசாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக யூனிவர்சிட்டி வந்து கொண்டு வர்றாங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். ஆப்ஷன் ஏ மைசூர்,
ஆப்ஷன் பி தும்கூர், ஆப்ஷன் சி தார்வாட், ஆப்ஷன் டி சாந்தூர். இதில் கர்நாடகாவுடைய ஃபஸ்ட்டு நியூ ஸ்கில்கான யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே சாந்தூர். ஸோ சாந்தூர் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் கர்நாடகாவுடைய ஸ்கில்லுக்காக உள்ள யூனிவர்சிட்டி. ஸோ கர்நாடகாவுடைய புதிய ஸ்கில்லுக்காக உள்ள யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? சாந்தூர் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்குது. விச் கண்ட்ரி பிகேம் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் நேஷன்? உலகில் முதல் கேஷ்லெஸ் ரொக்கம் இல்லாத நாடாக மாறிய நாடு. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேஷ்லெஸ் தான். நம்ம அந்த ஜிபே, ஃபோன்பே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான், இல்லை கார்டு டிரான்சாக்ஷன் தான் பண்ணுமே தவிர கேஷ் வந்து சுத்தமாக கிடையாது. எந்த நாடு? ஆப்ஷன் ஏ நார்வே, ஆப்ஷன் பி ஸ்வீடன், ஆப்ஷன் சி டென்மார்க், ஆப்ஷன் டி ஃபின்லாண்ட். இதில் எந்த கண்ட்ரி வேர்ல்டுடைய ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் நேஷன், வேர்ல்டுடைய முதல் ரொக்கமில்லா நாடாக மாறி இருக்குது அப்படின்னா ஸ்வீடன். ஸோ ஸ்வீடனில் போய்ட்டு நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒன்று ஆன்லைனில் இல்லைனா கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணி தான் பே பண்ண முடியும். ஸோ ஸ்வீடன் தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து, ஹூ ரிசீவ் த 2025 பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரீசியஸ் அவார்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ்? 2025ஆம் ஆண்டுக்கான பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்திரியஸ் விளையாட்டு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸ்பெயினில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விருது தான் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரியஸ் அவார்ட், பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் அவார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்ட் 2025 இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர், ஜோகோவிச், ரஃபேல் நடால். இதில் யாருக்கு வந்து பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து செரீனா வில்லியம்ஸ்க்கு. எதுக்காக? ஸ்போர்ட்ஸ்லேயும் சிறப்பாக விளையாண்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்காக செரீனா வில்லியம்ஸ் அவர்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருப்பாங்க? பிரின்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து, எத்தியோப்பியா டெலிகேஷன் விசிட்டட் இந்தியா டு ஸ்டடி விச் ரூரல் மிஷன்? எத்தியோப்பியாவின் குழு இந்தியா வந்து எந்த கிராமப்புற திட்டத்தை பற்றி அறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவோட ஒரு ஸ்கீம் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அது என்ன ஸ்கீம்? ஆப்ஷன் ஏ பிஎம் குசும், ஆப்ஷன் பி எம்ஜி நரேகா, ஆப்ஷன் சி பிஎம்ஜிஎஸ்ஒய், ஆப்ஷன் டி தீன் தயாள் அந்தோதய நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். எந்த இதுக்காக அப்படின்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.